அவருடைய மகன் அங்கே போகிறார் ரிலீஃப் எஃபர்ட்டுக்கு. உதயநிதி ஸ்டாலின் யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? மாரி செல்வராஜை கூட்டிகிட்டு போகிறார். நீங்கள் அந்த ஃபோட்டோவை பார்த்துருக்கலாம். பின்னாடி வந்து நம்முடைய நிதி அமைச்சர் பின்னாடி இருக்கார், தங்கம் தென்னரசு பின்னாடி இருக்கார். அவருக்கு முன்னாடி மாரி செல்வராஜ். இன்ஃபேக்ட் மாரி செல்வராஜ் அவருடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு அவர் மேலே விழுகுது ஃபோட்டோவில். இந்த கூத்தை இதற்கு முன்னாடி இந்தியாவில் எப்போ பார்த்துருக்கோம்னா 2008 நவம்பர் 26 மும்பை அட்டாக் நடந்த பொழுது விலாசராவ் தேஷ்முக் மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர், அவருடைய மகன் ரித்தேஷ் தேஷ்முக் ஆக்டர், அவங்களும் ராம்கோபால் வர்மாவும் சுற்றுப்பயணமாக ஆக்ஷன் நடக்க ஓபராய் ஹோட்டலினுடைய ஒரு பகுதியை போய் பார்வையிட்டு இருந்தாங்க. அதே கூத்தை இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சருடைய மகன் ஒரு சினிமா டைரக்டரை கூட்டிகிட்டு போய் அங்கே பார்த்துட்டு இருக்காரு. அதில் ஒருத்தன் சொல்கிறான், அவன் ஏன் டைரக்டர் அங்கே போகிறான்? டைரக்டருக்கு அதுக்கு என்ன சார்? அவன் ஊர்றாது. அவன் ஊருக்குள்ளே அந்த பள்ளம் எங்கே இருக்குது, இந்த மேடு எங்கே இருக்குது, அது இது எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது, அவனுக்கு தான் தெரியும். அப்பா போகக்கூடாதா? அப்போ என் ஊரில் வெள்ளம் தான் தனசேனை உட்காந்துருக்கு, அது ஊரில் வெள்ளம்னா அதுதான் வேட்டியை கட்சி நிற்கணும். இவன் ஏன் போகிறான்னா, ஏய் நான் போகாமல் என் ஊரில் நான் போகாமல் எவன்டா போகிறது? போகணும்ல. ஏன்னா எங்கே கிடந்து கத்துறான், எந்த குளிக்கில் கிடக்கிறான்னு அவனுக்கு தான் தெரியும். அதில் இன்னொரு வார்த்தை சொல்கிறான், உதயநிதி எதுக்கு அனுப்பி வைக்கிறாரு? ஏன் உதயநிதி யாராரு? போகணும்ல. போய் மக்களாக நான் இருக்கேன், உங்களோட சேர்ந்து வாழ்கிறேன், உங்கள் கூட இருக்கேன்றது அவர் மக்களோட சேர்ந்து இணைஞ்சு வேலை செய்யணும்ல. இருக்கிற அமைச்சர்லேருந்து இருக்கிற எம்எல்ஏலேருந்து எல்லாரும் போய் அங்கே பூரா அதாவது தண்ணியில் அந்த கீதா ஜீவம்மாலாம் இறங்கி நடந்து போகிற காட்சியெல்லாம் பார்த்தா எல்லாம் இறங்கி அப்படியே அந்தளவுக்கு மேலே உத்தரவு போட்டு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இது அரசியல்லாம் பேச விரும்புகிறேன். இது அரசியல் கிடையாது. நான் சொல்கிறது எல்லாருக்குமே பங்கு இருக்குது. ஒரு அணில் கொண்டு போய் ஒரு மரத்துலேருந்து இந்த வெள்ளத்தில் ஒரு கொய்யாப்பழத்தை போட்டால் கூட அணிலே எங்கேருந்து வந்து ஒரே ஒரு கொய்யாப்பழத்தை போட்டு அணில் கும்பிடணும். ஒரு அணிலாக இருந்தாலும் எலியாக இருந்தாலும் அது போய் அங்கே போய் ஒரு சின்ன ஒரு கனியை தூக்கி போட்டால் கூட அது புண்ணியம் தானையா? இருக்கு. அவன் அங்கே அவனுக்கு என்ன வேணும்? அங்கே அவன் அங்கே போகிறான்னா அவன் யார்? எங்கேருந்து? அமெரிக்காவில் வந்திருக்கான் மாரி செல்வராஜ். தப்பாக பேசுகிறாங்க. நானும் அடைக்கி பார்க்குறேன், முடியல. நான் யாரையுமே இப்போ நான் தனிப்பட்ட முறையில் சொல்லலைங்க. உதயநிதியெல்லாம் என்னையா தெரியுங்கிறான். உதயநிதி என்ன தெரியும்? அவர் அழகாக கேட்டுவிட்டார். ஒரு பத்திரிக்கையாளர் கேட்குறாரு அவரை போய், ஏங்க என்ன என்ன வேகமாக வேலை நடக்குது? நாங்கள் என்ன ஊர் சுற்றி பார்க்க வந்திருக்கோம், டூரிஸ்டாக வந்திருக்கோம், பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம்லங்க போக கேட்டு. அவர் நல்லா பேசுவார். என்ன வேலை செஞ்சுக்கிட்டு தானே இருக்குது எல்லாம். ஒரே நாளில் இப்போ மழை பெஞ்சு வெள்ளம் அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஒரு வேலை காணாங்க. எப்படி நீச்சலில் போய் என்னத்தை தருப்பேன்? நானெல்லாம் போக முடியுமா? போக முடியாது. மக்கள் படுற கஷ்டத்தை உண்மையிலே உணர்றாங்க கவர்மெண்ட்டில். அந்தளவுக்கு அந்த அரசு அழகாக பண்ணிக்கிட்டு இருக்குது. இதில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பண்ணுறாரு பாருங்க அண்ணன். உண்மையிலே அவருக்கு பேருக்கு முன்னால் மாசு அப்படின்னு வச்சுக்காதீங்களா? மாசுபடியாமல் பார்த்துக்கிறக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. இது மாசற்ற மனிதன், நல்ல மனிதர் மா சுப்பிரமணியன் அவர்கள். என் பையன் பேர் சுப்பிரமணியன்னா உண்மையிலே அந்த பேர் ராஜ்கீயெல்லாம் ஒரு நல்ல எண்ணங்கள் உள்ளவங்க அவங்க. அண்ணன் அழகாக கஷ்டப்பட்ட காலத்தில் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அவரை. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நடத்தி என்னை வர வச்சதுக்கு ரொம்ப 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 சந்தோஷம். உங்களெல்லாம் சந்திச்சு சந்தோஷம். நானும் இப்போ அங்கிட்டு போய் ஏதாவது மரங்களை வாங்கி பிடிக்கி நட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம நீங்கள் சொன்னதுக்கப்புறம் இன்னும் நிறையா இறங்கி வேலை செய்யணும்னு இருக்கேன். இது ரொம்ப நல்ல விஷயம். அது இயற்கையுடைய குழந்தைகள் இங்கே உட்காந்துருக்கவங்களாம் இயற்கை பெற்ற பிள்ளைங்க, இயற்கையை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த இயற்கை தான் கடவுள், கடவுள் தான் இயற்கை. அதனால் இதெல்லாம் இயற்கை சமாச்சாரம். ஒரு மரம் வளர்ந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம கண்ணுக்கு அப்படியே கண்ணில் தண்ணியாக வரும். என் கூட ஒருத்தர் இருக்கார், ரூபன் சங்கர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தங்கச்சி இறந்து போச்சு. அவர் இறந்தவொடனே ஒரு மரம் தங்கச்சி மரம்னு சொல்லி என் ஆஃபீஸ் வாசலில் கொண்டாந்து ஊட்டிட்டாங்க. அந்த மரம் அந்த தெருவையே மறித்து போய் அவ்வளோ உயரமாக நிற்கிது. அதில் ஒரு கொப்பு ஒன்று கிராஸாக போச்சு. ஒருத்தர் வந்தார் மாநகராட்சி வந்து, அண்ணே இதை வெட்டலாமான்னாரு. என்னையை வெட்டு, இதையே வெட்டுறேன், அது நல்லா தானே போய்கிட்டு இருக்கு மேலே. ஐயோ இருக்கட்டும் நான் வர்றேன். நல்லா இருக்குது அந்த மரம். அதில் கொய்யா மரமும் இருக்குது, எல்லா மரமும் இருக்குது. ரோட்டில் விழுகும் போகிறவங்கலாம் பிறக்கி சாப்பிட்டு போவாங்க. இப்படி நல்ல காரியத்துக்கும் பயன்படுறது, நிழல் தருது, நம்மளுக்கு ஆக்சிஜன் தருது. அதனால் இந்த மர விஷயத்தில் எல்லா பேருமே ஒருமித்த கருத்தோடு இருந்து இது பூரா நம்ம தமிழ்நாடு பூரா நம்ம பரப்பணுங்க. இதுக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள். இது என்னைய கூட தலைவராக போடுங்க, நான் போய் வேலை செய்யணும். ஒரு பேச்சுக்கு சொன்னேன். அதனால் உங்களெல்லாம் சந்திச்ச சந்தோஷம். இனிமேல் யாருக்கும் சால்வைக்கு போடாதீங்க, ஆளுக்கு ஒரு மரத்தை கையில் கொடுங்க. உன்னா ஒரு சால்வை வாங்கிட்டு வந்து பொத்துறீங்கல்ல, பொத்தாதீங்க, மரத்தை வாங்கி தலையில் வச்சு விட்டுருங்க, கொண்டு போட்டு
அதை செய்யுங்க. இனிமேல் மரம் தான் நல்லது. மரம் 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 உம்மரம் எம்மரம் எம்மரம் உம்மரம் மரம் 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 சொல்லி மரமும் ஒன்று, தன்னுடைய மாதாவும் ஒன்று. மரத்தை வளர்த்தா அந்த பூமிக்கு நல்லது, பூமி தாய்க்கு நல்லது, இந்த பூமி பந்துக்கு நல்லது. எல்லாரும் நல்லா இருப்போம். எதிர்கால சந்ததியெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு குறிப்பில் வந்து, அதாவது இந்த கெட்ட காற்று வந்து ஹாஸ்பிட்டலில் 1.5 லட்சம் 2 லட்சம் எத்தனை லட்சம்னே கணக்கு வர மாட்டேங்குது. அந்த அளவுக்கு செலவு போகுது. ஆனால் அந்த மரம் காசே வாங்காமல் நம்மளுக்கு நல்ல காற்றை தருது. அதை மதிக்கிறோமா நம்ம? தயவுன்னு எல்லாரும் மரத்தை மதித்து இந்த மாதிரி மரம் நடுறதுக்கு எல்லாரும் உலகம் பூரா பரப்புங்க. வாழ்த்துக்கள். நன்றி.